வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லையா? அது என்னன்னா, ஒரு சொந்த வீடு. ஆனா, அந்த கனவு நிஜமாகறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும். எவ்வளவு தடைகள்? இப்ப அந்த தடைகளை எல்லாம் தாண்டி, உங்க கனவ நனவாக்க தமிழ்நாடு அரசு என்னென்ன சூப்பரான உதவிகள் செய்யுதுங்கிறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க, முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, உண்மைதான். ஒரு வீடுங்கிறது வெறும் செங்கல்லையும் சிமெண்ட்டையும் வச்சு கட்டுற ஒரு கட்டிடம் மட்டும் கிடையாது. அது நம்ம குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு கவசம், சமூகத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை, நம்மளோட ஒரு அடையாளம். இந்த முக்கியமான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் எப்படி உதவுதுன்னு நாம இப்போ பார்க்கலாம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நம்ம படிப்படியா பார்க்கலாம். முதல்ல அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இலவசமா நிலம் வாங்குறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த நிலத்துல வீடு கட்ட மானியம் வாங்குறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நிஜத்துல இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அதுக்கு செல்லூர்ல என்ன தீர்வு இருக்குன்னு அலசுவோம். கடைசியா நீங்க எப்படி இன்னிக்கே இதை ஆரம்பிக்கலான்னு தெளிவா சொல்றேன். ஓகே, சொந்த வீடுங்கிற கனவோட படி என்ன? அதுக்கு முதல்ல நமக்குன்னு ஒரு சொந்த இடம், அதாவது சொந்த நிலம் வேணும் இல்லையா? கவலையே படாதீங்க. அந்த நிலத்தை இலவசமாவே குடுக்கறதுக்கு அரசாங்கம் ஒரு அருமையான திட்டத்தை வச்சிருக்கு. அதுதான் இலவச வீட்டுமனை பட்டா திட்டம். இப்ப பாருங்க, நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு நிலம் கிடைக்கும்னு தெளிவா இதுல இருக்கு. நீங்க ஒரு கிராம பகுதியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 சென்ட் நிலம் கிடைக்கும். ஒரு நகர பகுதினா 2 சென்ட். அதுவே மாநகராட்சி பகுதினா 1 சென்ட் நிலம். உங்க குடும்பத்தோட கனவா ஆரம்பிக்க இது ஒரு சூப்பரான தொடக்கம் இல்லையா? சரி, இந்த இலவச பட்டாவை வாங்குறது எப்படி? அதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, நீங்க புதுசா விண்ணப்பிக்க போறீங்கன்னா நேரா தாலுகா ஆஃபீஸ்லயோ இல்ல கலெக்டர் ஆஃபீஸ்லயோ மனு கொடுக்கலாம். இல்ல 2வது வழி, நீங்க ஏற்கனவே பல வருஷமா ஒரு அரசு நிலத்துல தான் குடியிருக்கீங்கன்னா உங்க வீட்டு கரண்ட் பில், வரி ரசீது இதெல்லாம் வச்சே அந்த இடத்த உங்க பேர்ல முறைப்படுத்திக்கலாம். விஏஓ, ஆர்ஐ அதிகாரிகள் நேரடியா வந்து எல்லாத்தையும் சரிபார்த்து தான் பட்டா கொடுப்பாங்க. அதனால இதுல எந்த பிரச்சனையும் வராது. முழுசா பாதுகாப்பானது. சூப்பர்! இப்போ உங்களுக்கு நிலம் கிடைச்சிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? ஆமாங்க, வீடு கட்டணும். அதுக்கு பணம் வேணுமே. அதுக்கும் அரசாங்கம் ஒரு நல்ல வழி வச்சிருக்கு. வாங்க, அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நீங்க பாக்கறது நிஜம்தான். அரசாங்கம் வீடு கட்டுறதுக்காக முழுசா 2 லட்சம் ரூபாய் மானியமா கொடுக்குது. இது வீடு முழுசா கட்ட பத்தாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு இது இவ்ளோ பெரிய உதவி. யோசிச்சு பாருங்க. இந்த 2 லட்சம் ரூபாய் மானியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அதுக்கு சில தகுதிகள் இருக்கு. முதல்ல, உங்க பேர்ல பட்டா கண்டிப்பா இருக்கணும். 2வதா, உங்களுக்கு வேற எங்கேயும் கான்கிரீட் வீடு இருக்கக்கூடாது. நீங்க ஓட்டு வீட்லயோ கூரை வீட்லயோ இருக்கலாம், தப்பில்ல. இதுல முக்கியமா பெண்களுக்கு, கணவனை இழந்தவங்களுக்கு, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒன்னு அரசு கணக்கெடுப்பு பட்டியல்ல உங்க பேர் இருக்கணும், இல்லனா உங்க பஞ்சாயத்துல மனு கொடுத்து கிராம சபை ஒப்புதலோட இந்த திட்டத்துல சேரலாம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் கொடுக்கற இந்த பட்டாக்கு பேரு நிபந்தன பட்டா. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? இந்த நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நீங்க யாருக்கும் விற்க முடியாது. ஏன் இந்த கண்டிஷன்னா, இந்த உதவி உண்மையாவே தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரணும், யாரும் இத ஒரு வியாபாரமா மாத்திரக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் இந்த விதியை வச்சிருக்கு. இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அரசாங்கத்தோட திட்டங்கள்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா நிஜத்துல இதையெல்லாம் வாங்கறது அவ்ளோ சுலபமான காரியமா? நடைமுறையில நம்ம மக்கள் சந்திக்கிற உண்மையான சவால்கள் என்னென்னு இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். சும்மா ஒரு தடவை பாருங்க, அரசாங்கம் நமக்கு என்னென்ன கொடுக்குதுன்னு. இலவசமா நிலம், வீடு கட்ட 2 லட்சம் ரூபாய் மானியம், அது மட்டுமில்லாம கம்மி விலையில அரசாங்கத்தோட டான்சம் சிமெண்ட், தேவைப்பட்டா பேங்க் லோன் எடுக்கவும் ஆதரவு, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அப்போ இவ்ளோ நன்மைகள் இருந்தும் ஏன் பல பேரால இன்னமும் அவங்களோட சொந்த வீட்டு கனவை நினைவாக்க முடியல? அப்போ உண்மையான பிரச்சனை என்னவா இருக்கும்? பிரச்சனை இதுதாங்க, குழப்பம், அப்புறம் தாமதம். எங்க போறது, யார பாக்குறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும், இந்த வேலை முடிய எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம் ஆகுமோன்னு ஒரு தெளிவே இல்லாம மக்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த குழப்பம்தான் நம்மள பலரோட சொந்த வீட்டு கனவை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு. இதுதான் நிஜம். சரி, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? இந்த அலைச்சலை எப்படி நிறுத்துறது? அதுக்கு தாங்க செல்லூர்ல ஒரு அருமையான தீர்வு இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்துல ஒரு சரியான தீர்வு. அதுதான் செல்லூரி சேவை மையம். இந்த அரசாங்க திட்டங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமோ அலைச்சலும் இல்லாம வாங்கி கொடுக்கறதுக்காகவே இருக்கிற ஒரு சிறப்பு வழிகாட்டி மையம் இது. நாங்க உங்களுக்கு எப்படி உதவுவோன்னு கேட்டீங்கன்னா,
பட்டாவுக்கு அப்ளை பண்றதுல ஆரம்பிச்சு வீட்டு மானியம் உங்க கைக்கு வர்ற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உங்க கூடவே இருந்து வழிகாட்டுவோம். நீங்க அலையவோ குழம்பவோ தேவையே இல்ல. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு நாங்களே சொல்லிடுவோம். உங்க கனவு வீடு நிஜமாகற வரைக்கும் நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்போம். ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். சரி, இதெல்லாம் கேட்டாச்சு. நான் எப்படி என் கனவு வீட்டுக்கான முதல் படியை இன்னிக்கே எடுத்து வைக்கிறது? அதுக்கான வழிய இப்ப பார்க்கலாம். நீங்க நேரடியா எங்களை சந்திக்கணும்னா எங்களோட மெயின் பிரான்ச் செல்லூர் 60 அடி மெயின் ரோட்ல கரெக்டா மீனாட்சி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு நேர் எதிரில இருக்கு. நீங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இன்னும் பக்கத்துல வேணும்னா எங்களோட 2வது கிளை செல்லூர் ஜீவா மெயின் ரோட்ல ரேஷன் கடை பக்கத்திலே இருக்கு. உங்க வசதிக்கேற்ப நீங்க எங்க வேணும்னாலும் வரலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்ல இந்த திட்டத்தை ஆரம்பிக்கணும்னாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட தயங்காதீங்க. உடனே இந்த நம்பர்களுக்கு கால் பண்ணுங்க. 9361666466, இன்னொரு நம்பர் 09877788012. உங்களுக்கு இப்பவே எல்லா டீடைல்ஸும் வேணுமா? அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு. உங்க போனை எடுங்க, வாட்ஸ்அப்க்கு போங்க. 908777788012. மறுபடியும் சொல்றேன், 908777788012. இந்த நம்பருக்கு GOVT அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணி ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க போதும். அடுத்த செகண்டே எல்லா தகவல்களும் உங்க போனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரொம்ப ஈஸி இல்லையா? இனிமேலும் யோசிச்சு நேரத்தை வீணாக்காதீங்க. உங்க சொந்த வீட்டுக்கானவர் நிஜமாக்குறதுக்கான முதல் அடிய இன்னிக்கே எடுத்து வைங்க. செயல்பாடுதான் கனவுகளை உண்மையாக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நெடிய பயணத்துல நீங்க தனியா இல்ல. உங்களுக்கு வழிகாட்டவும் எல்லா விதமான உதவிகளையும் செய்யவும் செல்லூர் சேவை மையம் எப்பவும் உங்களோடவே இருக்கும். வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து உங்க கனவை நனவாக்குவோம். செல்லூர் சேவை மையம் இப்போது 2 கிளைகள், செல்லூர் 60 அடி சாலை மற்றும் செல்லூர் ஜீவா சாலை. நம்பிக்கைக்குரிய சேவை மையம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.